வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா 2007 டிசம்பர் 31 கேரளாவுடைய மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நேரம் காலை 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ எப்பவும் போல பிஸியா இயங்கிட்டு இருந்த தென்னிப்பளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டெலிபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ண அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ மறுமுனையில சொல்லப்பட்ட விஷயத்தை கேட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அடுத்த சில நிமிடங்கள்லயே இன்ஸ்பெக்டர் உட்பட ஒரு 10 போலீஸ் ஜீப் மற்றும் பைக் எடுத்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து ரொம்பவே பரபரப்பா கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்புன ஜீப் அடுத்த 5வது நிமிஷம் செலம்பரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு பில்டிங் உடைய வாசல்ல போய் நிக்குது. ஜீப்ல இருந்து இறங்கின போலீஸ பார்த்த உடனே அப்போ அங்க கூட்டமா நின்னுட்டு இருந்த அந்த பகுதியில் இருந்த மக்கள் வழிவிட்டு நிக்க அவங்கள கடந்து அந்த பில்டிங் உடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நோக்கி வேகமா போறாங்க போலீஸ். உடனடியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த பேங்க் உடைய மேனேஜர் போலீஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட போலீஸோ அந்த பேங்கை சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பேங்க் உடைய ஸ்டாஃப்ஸ் ஒருவித பதட்டத்தோடு இருக்கிறத கவனிச்ச போலீஸ் லாக்கர் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. சோ இப்ப அந்த மேனேஜர் கொஞ்சம் தள்ளி இருந்த இரும்பு கதவு போட்ட ஒரு ரூமுக்கு போலீஸ கூப்பிட்டு போறாரு. அந்த ரூம்குள்ள போன போலீஸ் அங்கேயுமே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. அங்கிருந்த நிறைய லாக்கர்ஸ்ல பெரிய பெரிய ஓட்டை இருக்கிறதையும் மேலும் அந்த ரூமுடைய தரையில ஒரு ஆளே உள்ள நுழைஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஆல்சோ அங்க தரையில நிறைய டாக்குமெண்ட் செதறி கிடக்கிறதையும் இன்னொரு இரும்பு கதவுக்கு முன்னால ஏதோ பாம்பு வெடிச்ச மாதிரி வெடிமருந்துகள் செதறி கிடக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இப்ப போலீஸ் எவ்வளவு திருட்டு போயிருக்கு அப்படின்னு பேங்குடைய மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரோ 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் 50 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் சொன்னதை கேட்ட போலீஸ் மட்டும் இல்ல மொத்த கேரள கவர்மெண்ட்டுமே அதிர்ந்து போறாங்க. பிகாஸ் கேரளா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ராபரி நடந்ததில்லை அப்படிங்கறதா அந்த அதிர்ச்சிக்கான காரணம். எஸ், அப்படி கவர்மெண்ட்டையே அதிர வச்ச ஒட்டுமொத்த கேரளாவிலையும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஹாலிவுட் படங்கள்ல வர்ற மாதிரியான காட்சிகளை கொண்ட சிலம்பரா பேங்க் ராபரியை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பேங்கை பத்தி பேசுறதால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணா இன்ஃப்ளேஷன், டாக்ஸஸ் அப்படின்னு ஃபியூச்சர்ல நமக்கு அது லாஸ் தான். அதுக்கு பதிலா பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தர இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணணும். நம்மளுடைய கேபிட்டல் சேஃபா இருக்கணும். அதுக்கு தான் ஒரு எக்ஸலண்டான சாய்ஸ் இருக்கு. அதுதான் பஜாஜ் அலையன்ஸ் உடைய NFO, த நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட். மாசம் 2000 ரூபாய் இருந்தாலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணா கேபிட்டல் கேரண்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டிசம்பர் 16 வரைக்கும் மட்டும்தான். லிங்க் பின்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்பவே செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய பணம் லார்ஜ் கேப், மிட் கேப்பில் இருக்கிற 200 கம்பெனிஸ்ல டாப் 30 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும். இந்த இண்டெக்ஸ் உடைய பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா 5 இயர்ல 29.7%, 10 இயர்ல 23.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2014ல 1 லட்சம் ரூபாய் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இப்ப 2024ல அது 8 லட்சம் ரூபாயா மாறி இருக்கும். நீங்க NRI இருந்தா மாசம் 18,000 ரூபாய் போட்டா கூட ஃபியூச்சர்ல 2 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வருஷத்துக்கு இந்த பிளான்ல 2.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் 10D படி உங்களுக்கு இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. எந்த ஒரு பேங்க் டெபாசிட்லயுமே இந்த பெனிஃபிட் கிடைக்காது. பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன். இத பத்தி நல்லா லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 16 தான் லாஸ்ட் டேட்.
ராபரி நடந்த அந்த பேங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்ததால கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஹோல் போட்டு தான் அந்த பேங்க் உடைய லாக்கர் ரூம்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்சோ அவனுக்கு இப்படி கரெக்டா லாக்கர் ரூமுக்கு நேரா ஹோல் போட்டிருக்கானுங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு அந்த பேங்க்ல இருந்து கண்டிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. பட் அந்த பேங்க் உடைய மேனேஜர், ஸ்டாஃப்ஸ் மற்றும் செக்யூரிட்டி கார்டை என்கொயரி பண்ணதுல அவங்கள பலர் முந்தைய நாள் சண்டே அப்படிங்கறதால வீட்ல தான் இருந்ததாகவும் சிலர் மட்டும் வெளியிடங்களுக்கு போனதாகவும் சொல்ல அவங்களுடைய அலபையை செக் பண்ண போலீஸ் அது உண்மைதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ அதே பேரலல் டைம்ல அந்த பில்டிங் உடைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்த போலீஸ் அங்க போடப்பட்டிருந்த ஷட்டர் லாக்கை பிரேக் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்ப அங்க ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ், கிரைண்டர் மற்றும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதையும் அந்த இடம் முழுவதுமே மிளகாய் பொடி செதறி கிடக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அதுல ஒரு வித்தியாசமான விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அப்படி சிந்தி இருக்கிற மிளகாய் பொடிக்குள்ள ஜெய் மாவோ அப்படின்னு எழுதியிருந்ததை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் மாவோ அப்படிங்கிறது மாவோயிஸ்டுடைய ஷார்ட் நேம். கோபடத்துல பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக நக்சல் கேங் வருவாங்க இல்லையா, அவங்கள மாதிரியே செயல்படக்கூடிய அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் மாவோயிஸ்ட். இப்ப போலீஸ் வேற வேற ஸ்டேட்ல ராபரி பண்ணிட்டு இருந்த மாவோயிஸ்ட் கேரளாலையுமே அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல அந்த ஹோட்டலை பத்தி விசாரிக்கும் பொழுது சமீபத்துல அந்த ஹோட்டல் மூடிதான் இருந்துச்சு அப்படின்னும் அந்த ஹோட்டலுடைய வாசல்ல ஒரு ஃபிளக்ஸ் போர்டு வச்சு மறைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னும் ஆனா அடிக்கடி மெஷின் ஓடுற சவுண்ட் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப போலீஸ் அந்த பில்டிங் உடைய ஓனரான குஞ்சித குட்டி அப்படிங்கிறவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மைதீன் அப்படிங்கிறவருக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன். அவரு தான் அதுல ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 30 வயசு இருக்கக்கூடிய பாபு அப்படிங்கிற நபரை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு பதிலா இனிமேல் இந்த ஹோட்டலை பாபு தான் நடத்த விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னாரு. நானுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு சரி அப்படின்னு சொன்னேன். 3 நாள் கழிச்சு மறுபடியுமே அந்த பாபு வந்தான். 50,000 ரூபாயை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்துட்டு மாசம் 9,000 ரூபாய் வாடகை தர்றதாகவும் சொன்னா. அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல நிறைய ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும், அது முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். பிப்ரவரி மாசம் தான் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா அதனால ஒன்னும் உங்களுக்கு வாடகை நிக்காது, தொடர்ந்து மாசம் மாசம் உங்களுக்கு கரெக்டா வாடகை வந்துரும் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா நானுமே ஒரு 4 தடவை அந்த ஹோட்டலை போய் பார்த்தேன். அப்ப சிமெண்ட், மணல், செங்கல் எல்லாமே இறக்கி வச்சு அவன் சொன்ன மாதிரியே ரெனோவேஷன் ஒர்க்கும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்ப நீங்க வந்து சொல்லும் போதுதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இப்போ போலீஸ் மைதீன் கிட்ட யார் அந்த பாபு, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவரோ அவன் யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது சார், ஆரம்பத்துல இருந்தே அந்த ஹோட்டலை என்னால சரியா நடத்த முடியாம லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருந்தப்பதான் அந்த பாபு இந்த மாசம் ஸ்டார்டிங்ல என்கிட்ட வந்து எனக்கு ஹோட்டல் நடத்துறதுல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால உங்களுடைய ஹோட்டலை நான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொன்னா. அதோட அங்க இருக்கிற பாத்திரங்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸை நானே யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலா எனக்கு வர்ற ப்ராஃபிட்ல பாதிய உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு டீல் பேசினா. இவ்வளோ கஷ்டப்பட்டு லாபம் வராத ஹோட்டல்ல வேலையே செய்யாம முதலீடே இல்லாம பணம் வருது அப்படின்னு நானுமே அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் பில்டிங் உடைய ஓனரான குஞ்சித குட்டி கிட்ட அவனை கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு மைதீன். ஸோ இப்போ மைதீன் கிட்ட பாபுவுடைய செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் முதல்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. அதே நேரத்தில் பேங்க் மற்றும் ஹோட்டலுக்குள்ள ஃபாரன்சிக் எவ்வளவோ தேடியுமே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் தூவி இருந்த மிளகாய் பொடியுடைய எஃபெக்டால மோப்ப நாய்கள், டாக் ஸ்குவாடாலையும் எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போயிருக்கு. ஸோ இப்போ போலீஸ் பாபுவுடைய செல்போன் நம்பரை வச்சு அதோடைய அட்ரஸை செக் பண்ணப்ப அது ரிலையன்ஸ் ஃபோன் அப்படிங்கிறதும் மலப்புறத்தில் இருக்கிற கிருஷ்ணன் அப்படிங்கறவுடைய செல்போன் அப்படிங்கறதும் தெரிய வருது. ஆனா கிருஷ்ணனை கண்டுபிடிச்சு விசாரிக்கும் பொழுது 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த போனை 200 ரூபாய்க்கு கடையில வித்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அது எப்படி ப்ரோ, போன் தானே வித்தாரு, அப்புறம் எப்படி பாபு யூஸ் பண்ண நம்பர் கிருஷ்ணனுடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆக்சுவலா அந்த டைம்ல இருந்த ரிலையன்ஸ் மொபைலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டவுட் வந்திருக்காது. அப்ப வந்து ரிலையன்ஸ் போன்ல எல்லாத்துலயுமே வேற சிம் போட முடியாது. ஆல்சோ அந்த மொபைல்ல அந்த மொபைல் நம்பரை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ அதை வித்தாலும் வேற யாராவது வாங்கினாலும் அதே மொபைல் நம்பர் தான் இருக்கும். இப்படி கிருஷ்ணன் சொன்னதை கேட்டாலுமே போலீஸ்க்கு இருந்த சந்தேகத்தால கிருஷ்ணன் போனை வித்துட்டதா சொன்ன கடையில போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அது உண்மைதான் அப்படிங்கறதும் அந்த போனை ஒருத்தர் ஆல்ரெடி அங்கிருந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க.
ஆல்சோ கிருஷ்ணனை பார்த்த பில்டிங் ஓனரான குஞ்சித குட்டி மற்றும் ஹோட்டல் ஓனரான மைதி நாங்க சொன்ன பாபு இவரு கிடையாது, அவன் வேற மாதிரி இருந்தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப போலீஸ் அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த பாபுவுடைய ஒரு டிராயிங்கை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறமா அதை கேரளாவுடைய எல்லா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் மாவோயிஸ்ட் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஆந்திராவுடைய போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அனுப்பி அந்த பாபுவை தேட சொல்றாங்க. ஆல்சோ டிவி நியூஸ் பேப்பர் அப்படின்னு பாபுவுடைய படத்தை பப்ளிஷ் பண்ணி இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் தரவங்களுக்கு ரிவார்ட் தரப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஒரு வாரத்திலேயே, அதாவது ஜனவரி 11 அன்னைக்கு கேரளா போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. அதுல பேசின நபர், நான் ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன், இங்க டெக்கன் ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு ஆள் கையில ஒரு பெரிய பேக்கோட ரூம் நம்பர் 413 போனதையும் அரை மணி நேரம் கழிச்சு வெளியில வந்தப்ப அவங்கிட்ட அந்த பேக் இல்ல அப்படின்னும், இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆள் பாக்குறதுக்கு நீங்க டிவில பப்ளிஷ் பண்ண ஆள் மாதிரியே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்படி போன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே கேரளா போலீஸ் உடனடியா இந்த விஷயத்தை ஆந்திரா போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ண அவங்களுமே உடனடியா அந்த ஹோட்டலுக்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட ரூம்ல அப்ப யாருமே இல்ல. பட் கால்ல அந்த நபர் சொன்ன மாதிரியே அந்த ரூம்ல ஒரு பெரிய பேக் இருந்திருக்கு. ஆல்சோ அந்த பேக்ல 1 கிலோ தங்க நகைகளும் சில தெலுங்கு நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கிறதையும் அதுலயும் ஜெய் மாவோ அப்படின்னு எழுதி இருக்கிறதையும் பாக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கேரளா போலீஸோ உடனடியா அந்த மாவோயிஸ்ட் பாபுவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆந்திரா போலீஸ்க்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கதான் கேரளா போலீஸ் யோசிக்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. இந்த கேஸை நல்லா ஸ்டடி பண்ண ஆந்திராவில் இருந்த கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற போலீஸ் ஆபீசர் கேரளா போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அதாவது மாவோயிஸ்டுகளை பத்தி பல வருஷமா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பண்ண எந்த ஒரு ராபரியிலையுமே ஜெய் மாவோ அப்படின்னு எழுதி வச்சதே கிடையாது. ஆல்சோ அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல விசாரிச்சப்ப அந்த ரூமுக்கு வந்துட்டு போன அந்த நபர் நீங்க தேடிட்டு இருக்கிற பாபு மாதிரியும் இல்ல, அவன் வேற மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே மேல இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்றதுக்காக கால் பண்ண அந்த நம்பர் இப்ப சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உங்களுக்கு ஒருத்தங்க கால் பண்ணி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிவார்டுக்காக தானே பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? அது மட்டும் இல்லாம அந்த நம்பருடைய அட்ரஸுக்கு போய் நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அந்த நம்பர் ஃபேக் ப்ரூஃப் கொடுத்து தான் வாங்கப்பட்டிருக்கு. ஆல்சோ இப்ப வரைக்குமே ரூம்ல இருக்க அந்த நகைகளை எடுத்துக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு யாருமே வரல. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது உங்களை இந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்றதுக்காக தான் அந்த ராபரியை பண்ணவங்களே உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு போலீஸ் ஆபீசர் கிருஷ்ணகுமார். இதை கேட்ட கேரளா போலீஸ்க்கு அந்த பாபு மாவோயிஸ்ட் இல்ல அப்படின்னா வேற யாரா இருப்பான் அப்படின்னு குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் செலம்பரா பேங்குடைய பில்டிங் ஓனரான குஞ்சித குட்டி கிட்ட இருந்து ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ ஒன்னு போலீஸ்க்கு கிடைக்குது. அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி பாபு என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்க வந்தப்ப அவன் இன்னொரு செல்போனை கையில வச்சிருந்தான் அப்படின்னும், அதுல ஒரு சில கால்ஸ் வந்தப்ப அவன் வீட்டுக்கு வெளியே போய் தான் பேசிட்டு வந்தான் அப்படின்னும் குஞ்சித குட்டி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இப்ப போலீஸ் அவனுடைய இன்னொரு நம்பரை கண்டுபிடிச்சா போதும் அவன் இருக்கிற அட்ரஸை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாபுவுடைய நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நம்பர் கிடைச்சது இல்லையா, அதை வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா 2 மொபைலையும் அவன் தான் வச்சிருப்பான் இல்லையா. சோ முதல்ல போலீஸ்க்கு கிடைச்ச அந்த பாபுவுடைய நம்பர் எந்த டவர் ரேஞ்சில இருந்தது அப்படிங்கறத செக் பண்றாங்க. குஞ்சித குட்டி சொன்ன அந்த டைம்ல அந்த டவர் ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் போன் கால்ஸ் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. இப்ப போலீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த 2 லட்சம் கால்ஸை வச்சு அவங்க தேடுற பாபுவுடைய இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்பதான் போலீஸ் பாபுவுடைய இன்னொரு நம்பர் கரெக்டா ஈவினிங் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள அன்றைய நாள் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு மறுபடியுமே செலம்பரா வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ் அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்குள்ள எத்தனை நம்பர் டிராவலிங்ல இருந்திருக்கு அப்படிங்கறதையும் அதுல எத்தனை நம்பர் செலம்பரா டவர் ரேஞ்சில இருந்திருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல 2 லட்சம் போன் கால்ஸ்ல இருந்து அது 1000 போன் கால்ஸா ஃபில்டர் ஆகுது. சோ இப்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் வரிசையா கால் பண்ணி ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உங்ககிட்ட என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. சோ இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க பேசின ஒரு 200 பேர் ஓகே நான் இப்ப வரேன், நாளைக்கு வரேன், வெளியூர்ல இருக்கேன், 2-3 நாள்ல வர்றேன் அப்படின்னு போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. பட்
அதுக்கப்புறமா பேசின ஜோசப் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும், நான் இப்ப கேரளாவிலேயே இல்ல, நார்த் ஈஸ்ட் பக்கம் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், அதனால நான் திரும்பி கேரளா வர்றதுக்கு 1 மாசம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் அப்படி பேசும் பொழுது அவருடைய குரல் பதட்டமா இருக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. பட் இருந்தாலுமே ஒருவேளை அந்த ஜோசப் ராபரி பண்ணவனா இருந்தா அவ அலர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ், ஓகே மறக்காம 1 மாசம் கழிச்சு கேரளா வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஜோசப்பும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. ஆனா அப்படி காலை கட் பண்ண அடுத்த செகண்டே போலீஸ் ஜோசப் பேசின நம்பருடைய டவர் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே அது கேரளாவுடைய கோழிக்கோட்ல தான் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ கேரளாவில் இல்லை அப்படின்னு சொன்னாரே, ஒருவேளை இவன் தான் பாபுவா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டோட மறுபடியும் இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. பட் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. போலீஸ்க்கு இப்போ சந்தேகம் இல்லை, 100% உறுதியே ஆகுது. ஸோ அந்த நம்பருடைய அட்ரஸை செக் பண்ணப்ப அது கோழிக்கோட்டில் இருக்கிற ஒரு வீட்டுடைய அட்ரஸ் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போ உடனடியாக அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. ஆனால் அந்த வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீடுகளில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜோசப்பும் பிரெக்னெண்டா இருக்கிற அவருடைய ஒய்ஃப் அனிதாவும் பக்கத்தில் இருக்கிற பேபி கேர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போயிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ உடனடியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் அங்க ஒய்ஃப் கூட இருந்த ஜோசப்பை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுதுதான், ஆமா செலம்பரா பேங்க்ல ராபரி பண்ணது நான் தான் அப்படின்னு நடந்த விஷயங்களை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த கன்ஃபஷன்ல அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு போலீஸ் மிரண்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். திருச்சூர்ல கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல பிறந்த ஜோசப் 10ஆம் வகுப்போட அவனுடைய படிப்பை நிறுத்தி இருக்கான். அதுக்கப்புறமா தவறான நபர்களுடைய சேர்க்கையால ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, கஞ்சா யூஸ் பண்றது அப்படின்னு தவறான வழியில போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அதே ஊரை சேர்ந்த சிபு அப்படிங்கிறவனோட அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறமா அவனுக்கு 2 பேருமே சேர்ந்து மெக்கானிக் ஷாப், வெல்டிங் ஒர்க் ஷாப், கட்டிட வேலை, ஹோட்டல் வேலை அப்படின்னு வேற இடங்கள்ல 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. சோ அவன் இப்படி பொறுப்பு இல்லாம தவறான வழியில போறத பார்த்து அவனுடைய பேரண்ட்ஸ் அனிதா அப்படிங்கிற பொண்ணை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்த ஒரு சில மாதங்கள்ல அனிதா பிரெக்னன்ட்டும் ஆகுறாங்க. ஆனா அப்பதான் ஜோசப்புக்கு ஒரு கவலை வர ஆரம்பிக்குது. நமக்கு குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களோட நம்ம வசதியா வாழ்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் தூம் அப்படிங்கிற ஹிந்தி படத்தை பார்த்த அவனுக்கு பேங்க்ல ராபரிய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனையும் வந்திருக்கு. இத தன்னுடைய ஃப்ரெண்ட் சிபு மற்றும் கூட்டாளிகள் கிட்ட எத்தனை நாளைக்கு தான் நம்ம சின்ன சின்ன வேலையா பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பேங்க்ல பணத்தை அடிச்சுட்டு ஒரே அடியா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். அது வரைக்குமே அவங்க பண்ண இல்லீகல் வேலைகளுக்காக போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணதில்லை அப்படிங்கிற தைரியத்துல எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்றாங்க. சோ இப்ப அவங்க எல்லாருமே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ராபரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய பேங்க் எது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜோசப்க்கு செலம்பரா கிராமின் பேங்க் கண்ணில் பட்டிருக்கு. அந்த பேங்க் தான் அவனுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு லாக்கர் ரூம் போறதுக்கு ஈஸியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து அந்த பேங்கை வாட்ச் பண்ணும் பொழுது நைட் டைம்ல செக்யூரிட்டி கார்டு யாருமே கிடையாது அப்படிங்கறதும் இந்த பேங்க் தான் கரெக்ட் அப்படின்னு அவங்களை சூஸ் பண்ண வச்சிருக்கு. சோ பிளானுடைய முதல் படியா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மைதீன் நடத்திட்டு வந்த அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி சாப்பிட போயிருந்திருக்கான் ஜோசப். அப்படி போயிருந்தப்பதான் ஒரு நாள் அவனுடைய பெயரை பாபு அப்படின்னு மாத்தி சொல்லி மைதீன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அவருமே பேச்சு வழக்கத்துல ஹோட்டல் லாஸ்ட்ல நடக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜோசப்போ, இந்த ஹோட்டலை ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி மாத்தி நடத்தினா நல்ல லாபம் பார்க்கலாம், எனக்கு கூட அதுல நிறைய அனுபவம் இருக்கு, நீங்க ஓகே சொன்னா நானே இந்த ஹோட்டலை எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா தான் ஒரு வாரம் கழிச்சு மைதீன் அதுக்கு ஓகே சொல்லி குஞ்சித குட்டி கிட்ட அவனை கூட்டிட்டு போயிருக்காரு. அதே நேரத்துல பேங்க்ல லாக்கர் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு நோட்டம் விட பேங்க் ஓபன் ஆகியிருக்கிற டைம்ல சிபு உள்ள போய் நார்மல் கஸ்டமர் மாதிரி ஜுவல்ஸ் வைக்கணும், இங்க பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு பேச்சு கொடுத்து அந்த பேங்க்ல லாக்கர் ரூம் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்கான். சோ இப்ப அந்த ஹோட்டலை ரெனோவேஷன் ஒர்க் நடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு டிசம்பர் 30 சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேல அவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது ஏற்கனவே சீலிங்ல நோட் பண்ணி வச்சிருந்த இடத்துல அங்கிருந்த டேபிள்ஸ் ஹைட்டா செட் பண்ணி
காங்கிரீட்டை உடைக்கிற எலக்ட்ரிக் ஹேமர் மிஷினை வச்சு மாறி மாறி சீலிங்கை உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்படியே 2 மணி நேரம் உடைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு ஹோல் விழுந்திருக்கு. சோ அதுக்குள்ள கையில கிளவுஸும் கால்ல சாக்ஸும் மாட்டிட்டு உள்ள போனவனுங்க கேஸ் வெல்டிங் மிஷினை வச்சு லாக்கர்ஸ்ல ஹோல்ஸ் போடுறானுங்க. அதுல அங்க இருக்கிற நகை பணம் எல்லாமே எடுத்து ஒரு பேக்ல போட்டுட்டு அந்த இடம் முழுவதுமா மிளகாய் பொடியை தூவி விட்டுட்டு அங்க இருக்கிற டேபிள்ல ஜெய் மாவோ அப்படின்னு எழுதியிருக்கானுங்க. கடைசியா அங்கிருந்து கார்ல எஸ்கேப் ஆனவனுங்க போற வழியில அவனுங்க யூஸ் பண்ண ஹேமர் மிஷினையும் வெல்டிங் மிஷினையும் ஒரு ரிவர்ல தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறமா வீட்டுல போய் காரை நிறுத்திட்டு அங்க 1 கிலோ அளவு தங்க நகைகளையும் 40 லட்சம் ரூபாய் பணத்தையும் வச்சிருக்கானுங்க. மீதி இருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை 4 பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு 8 கிலோ நகைகளை எடுத்துட்டு சென்னையில் இருக்கிற ராம் சேட் அப்படிங்கிற நகை வியாபாரி கிட்ட போயிருக்கானுங்க. அதுல 7 கிலோவை மட்டும் அந்த சேட் கிட்ட வித்துட்டு மிச்சம் இருந்த 1 கிலோ நகைய சிபு எடுத்துட்டு ஹைதராபாத்துக்கு போயிருக்கான். அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல அந்த நகையை வச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி யாரோ ஒரு ஆள் மாதிரி பேசி டைவர்ட் பண்ணிருக்கான். சோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவனுடைய கன்ஃபெஷனை சொல்லி முடிக்கிறானுங்க. கடைசியா கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்ட அவங்க எல்லாத்துக்குமே 2013 மார்ச் மாசத்துல 10 வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு தீர்ப்பு எழுதியிருக்கு கோர்ட். ஒரு படத்தை பார்த்து இவ்ளோ தெளிவா பிளான் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். சுகுமாரன் குரூப் கேஸ்ல ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா ஹைடெக் கேஸுமே கேரளால தான் அதிகமா நடக்குது. நீங்களுமே இத பல முறை நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோ அடிச்சு புடிச்சு இவனுங்களை கண்டுபிடிச்ச கேரளா போலீஸ பாராட்டியே ஆகணும். அந்த போன் நம்பர் மூலமா ட்ராக் பண்ணாம போயிருந்தா கண்டிப்பா இவனுங்களை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. நான் வீடியோவுடைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பஜாஜ் அலியான்ஸ் NFO நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மாசம் 2000 ரூபாய் இருந்தாலே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். டாக்ஸ் பெனிஃபிட் மட்டும் இல்லாம உங்களுடைய மந்த்லி பிரீமியம்ல இருந்து 120 டைம்ஸ் ஒர்த்தான ஃப்ரீ லைஃப் கவரேஜும் உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க, டிசம்பர் 16 தான் லாஸ்ட் டேட். பின்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ மை டியர் SDA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.